Hello guys, welcome Homemaker Zone. First class நாம வந்து ஆரியில செயின் ஸ்டிச் பார்த்திருப்போம். First classே வந்து ஆரிக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் நான். பட் ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம வீடியோஸ் போடுறதால இன்ட்ரோ வந்து பெரிய வீடியோல கொடுக்கலாம் அப்படிங்கறதால first classே செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இந்த வீடியோல ஆரி வர்க்க பத்தி பிரீஃபா பார்க்கலாம். Actually ஆல்ரெடி ஆரி வர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். கை பெயின் இருக்கும், நெக் பெயின் இருக்கும், கண்ணும் வலிக்கும், தலையும் வலிக்கும். ஆக்சுவலி வந்து பாடி பெயின் எல்லாமே வந்து ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ரொம்பவுமே கஷ்டம்தான். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாது. அதே மாதிரி சில மெயின்டைன் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னா ஒரு 1 hour உட்காந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கண்டினியூஸாக 2 daysல கொடுக்கணும் அப்படின்னு போட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரி ஒர்க் மேலே வெறுப்பு வந்துடும். அது இந்த பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, டெய்லரிங்கை விடவே ஆரி ஒர்க் கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் டெய்லரிங்லையாவது வந்து இப்படி உட்காந்துக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆரி ஒர்க் அந்த மாதிரி கிடையாது. இப்படி தான் போடணும்னா இப்படி தான் போடணும். கண்டிப்பாக அந்த பொசிஷனில் தான் உட்காந்து போட முடியும். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி நார்மலாக போட முடியுமே தவிர ரொம்பலாம் போட முடியாது. ஸோ ஹிப் பெயினும் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்து ஆரி ஒர்க்குள்ளே நிறைய பேர் வருவாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி போட்டிருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு விஷயந்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிள் தெரியாது. இன்னும் என்ன ஒரு லாஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை இன்ட்ரெஸ்டோடு எடுக்கும்போது இருந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வரும்போது கேப் விடாமல் கண்டினியூஸாக 2 daysக்குள்ளே கொடுக்கணுன்னு நீங்கள் உட்காந்து போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் டைமுக்கு முன்னாடியே கொடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 1 hour உட்காந்து நீங்கள் ஆரி போடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை வேறு வேலையாவது பார்க்கணும், நடக்கணும், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து கேப் விட்டு போட்டிங்கன்னா தான் ஒர்க்கும் நல்லா வரும், போட முடியும். அதே சமயம் அது மேலே வெறுப்பும் வராது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரி ஒர்க்கை பொறுத்து மட்டும் எவ்வளோ ஹெவியாக ஒர்க் பண்ணுறீங்களோ நம்ம உழைப்புக்கு தான் காசு. மெட்டீரியல் காஸ்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஆகாது, உழைப்புக்கு ஏற்ற காசு தான். அதை வந்து கேட்குறதுக்கு கஷ்டப்படாதீங்க, கம்மியாகவும் சொல்லாதீங்க. ஆக்சுவலி இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குறேன் நிறைய பேர் ஆரி ஒர்க் பண்ணுறதால ரொம்பவுமே லோ ப்ரைஸ்லேயே கொஞ்சம் கிராண்டான டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ரிஸ்க்கு. நீங்கள் உங்களோட முழு உழைப்பை போட்டு முழு டைம் எடுத்து தான் உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து போட்டு கொடுக்குறீங்க. ஸோ கஸ்டமர் என்ன சொன்னாலுமே இதுக்கு இவ்வளோ ஆகும்னா இவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள், கம்பல்சரி அப்படி கேளுங்க. அப்படி இல்லைன்னாலும் உங்களுக்கு ரொம்ப வந்து உங்கள் உழைப்புக்கு மீறி ரொம்ப கம்மியாக கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுறங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம், உங்கள் மைண்ட் செட்டும் ப்ராப்ளம் ஆகிடும். ஆரி ஒர்க் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும் உங்களுக்கு. நான் அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு கஸ்டமர் வந்தால் போதும் அப்படின்னு அது வெறுப்பு தான் வந்துச்சு. எல்லா கஷ்டமும் நம்ம பேமெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு பறந்து போயிடும். இது எல்லாமே தெரிஞ்சு தான் ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.